திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் தடை செய்யப்பட்ட 70 தண்ணீர் பாட்டில்கள் கொண்டு வந்து தனியார் பேருந்துக்கு 1400 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவிச்சந்திரன் வழங்கி கேட்கலாம். ரவிச்சந்திரன், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் கிருஷ்ணவேணி. கொடைக்கானல் மலைப்பகுதியில் 5 லிட்டருக்கும் குறைவான பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடையானது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இது தடையை மீறி வாட்டர் பாட்டில் கொண்டு வரும் ஒவ்வொரு நபருக்கும் தலா 20 ரூபாய் அபராதம், பசுமை வரி அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் பழனி மற்றும் வத்தலகுண்டு அடிவார பகுதியில் இருந்து அனைத்து வாகனங்களிலும் நகராட்சி சார்பாக தீவிர சோதனைக்கு பிறகு வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் கொடைக்கானல் வத்தலகுண்டிலிருந்து கொடைக்கானல் மேல்மலை கிராமத்துக்கு செல்லக்கூடிய தனியார் பேருந்து 70 வாட்டர் பாட்டில்களை ஏற்றிக்கொண்டு கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு மேலே வரும் பொழுது நகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று வாகனத்தை சோதனை செய்ததில் 70 வாட்டர் பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு 20 ரூபாய் வீதம் 70 வாட்டர் பாட்டிலுக்கு 1400 ரூபாய் அபராதமானது விதிக்கப்பட்டது. மேலும் இதேபோல் கொடைக்கானல் மற்றும் பழனி வழியாக செல்லக்கூடிய தனியார் ஆம்னி பேருந்துகளிலும் இந்த வாட்டர் பாட்டில் விநியோகம் செய்யப்படுகிறது என்று ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. எனவே சுகாதாரத்துறை அதிகாரிகள் அனைத்து ஆம்னி பேருந்துகளையும் சோதனையிட்ட பிறகு கொடைக்கானலுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரவிச்சந்திரன்.